ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ லார்ட் ஆஃப் த ஆல் லார்ட்ஸில் சீசன் 1ல் எபிசோட் 1 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நல்லா வீடியோ போடுறதுக்கு மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா எனக்கு எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்தது. அதெல்லாம் இப்போ தான் ஒரு ஏரியா கம்ப்ளீட் ஆனது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். மன்னிச்சுங்க, இன்னும் நான் ரெகுலராக வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இன்றைக்கி நான் வீடியோக்குள்ள நம்ம போகலாம். இந்த உலகத்தில் ஹியூமன்ஸும் டீமன்ஸும் எல்லாருமே ஒன்று தான். அதில் அதிகமாக பேராசைப்படுறது டீமன். அதிகமாக பேராசைப்படுறதுனால டீமன்ஸோட இதயம் ரொம்பவே அர்த்தமாக மாறிடுது. அதனால அவங்களால ஒரு புனித நிலையை அடைய முடியல. ஆனால் மனிதர்களான நாங்கள் எங்களோட புனிதத்தை நிகழ்படுத்தி நாங்கள் ஒரு கடவுளாக மாறுறோம். இப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு வயசானவரும் சொல்லிக்கிட்டு இருக்க, கெல்ட் ஃபைல என்ன 1000 வருஷம் அடைச்சு வச்சுட்டீங்க, இந்த ஷேடோ டீமன் இந்த உலகத்தையே இருளால ஆக்கிரமிக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நினைக்கிறது கனவுல கூட நடக்காது ஷேடோ டீமன் எப்படின்னு இந்த வயசானவர் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த டீமன் சொல்ல ஆரம்பிக்குது, உங்களோட ஜங்ஷன் அதிகாரம் முடிஞ்சு போயிடுச்சு. இந்த காலச்சக்கரத்தை பாத்துக்கிற ஒரு பாதுகாவலம் ஒண்டிதான். இந்த காலச்சக்கரத்தை அழிச்சிட்டா இந்த கடவுள்கள் சகாப்தமே இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த காலச்சக்கரத்தை அழிக்கிறதுக்கான வேலையை பார்க்கறேன்னு சொல்லிட்டு இந்த டீமனும் அந்த காலச்சக்கரத்தை அழிக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த வயசான தாத்தாவுமே அந்த காலச்சக்கரத்தை எதுவும் ஆகாத மாதிரி ஒரு ப்ரொடெக்டிங் பேரியர் போட்டிருப்பாரு. அதையும் தாண்டி உன்னோட அட்டாக்ஸ் பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அந்த காலச்சக்கரத்தை கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏய் வயசான கெலட்டு பாயில, உன்னோட சக்தியெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. என்ன டீமன் பையன் சொல்லி சொல்ல, இவரும் அதிகமான பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த பேரியர் ஸ்ட்ராங் பண்ணிட்டு, அடச்சை நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இப்படின்னு அந்த வயசானவங்க நினைச்சிட்டு இருக்க. ஏன்னா அந்த ஷேடோ டீமனால எல்லா ஷேடோஸ்குள்ளயும் நுழைஞ்சு வந்துகிட்டு இருக்க முடியும். அதே மாதிரி தான் இவரோட காலுக்கு கீழே இருக்கிற ஷேடோ மூலமா வந்திருக்கும். இவர் அந்த நேரத்தில் பேரியரை ஸ்ட்ராங் பண்றதுக்காக ஒரு மொத்த போரையும் கொடுத்துட்டு இருந்ததுனால இவனை அந்த டீமன் கொண்டுடுது. அதே நேரத்தில் இவர் செத்தானே அந்த காலச்சக்கரமும் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது. ஏன்னா இவரோட போர்ஸை கொண்டு தான் அந்த காலச்சக்கரமே இயங்கிட்டு இருந்தது. காலச்சக்கரத்தையுமே ஒரு பிளாக் ஹோல் இருந்து முழுங்கிக்கிட்டு இருக்க இந்த வயசானவர் சொல்ல ஆரம்பிக்காரு, நாங்க கடவுள், எங்களுக்கு என்னைக்குமே சாவு கிடையாது, இருந்தாலும் இப்போதைக்கு டெம்பரரியா எங்களுக்கு மரணம் உண்டுன்னு சொல்லிட்டு அவர் 2 சோலா பிரிஞ்சு தனித்தனியா போயிட்டாரு. உன்னோட சோல் எங்க போனாலும் அவன் விட்டு வைக்க மாட்டான், உன்னோட சோலை சேர்த்து அழிக்கிறடா கிளவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீமனும் அந்த சோலை துரத்திக்கிட்டே போகுது. எங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் இருக்கும், அவனை தேடி நான் போறேன், என்னோட வாழ்நாள் முழுவதும் நான் தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோலுமே பறந்து போய்கிட்டு இருக்கு. இந்த டீமனுமே விஷயமே நடக்காது, நான் அதை கழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கான ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்க ஒரு பையில பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கான். எனக்கான நம்பிக்கை இவன் தான் இப்படின்னு இந்த சோலை சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னோட நம்பிக்கையை ஒட்டுமொத்தமா அழிக்கிறடா கிளவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீமனுமே அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்குது. அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு குதிரவண்டி போயிட்டு இருக்கு, அதான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. குதிரவண்டியில் இருக்கிறவங்கள நிறைய பேர் அம்ப வச்சு தாக்கிக்கிட்டு இருக்க. பின்னாடி இருக்கிற ஒரு பொண்ணும் அது எல்லாத்தையும் ஒரு பேரியர் போட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கு. இங்க வரங்க யாருன்னு கேட்க யாருன்னு தெரியல, அவங்களோட அம்புகளோட அடையாளத்தை பார்த்தா இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணோட பேரு ஜியோ பிங்னிங். இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பா, உள்ள இருக்கிறவள்கிட்ட உங்களோட அம்புகள் ரொம்ப பலமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உன்னால முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்க, 20 கிலோமீட்டர் தூரம் தான் கடக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனும் ஹாங்காய் எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, நம்ம பெங்கியூன் சிட்டிக்கு தான் போயிட்டு இருக்கோம், அங்கதான் நம்மள அலைன்ஸா பாக்குறாங்க அப்படின்னு, உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் இப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே பின்னாடி வர அசாசின்ஸோ இந்த கேரேஜ் அட்டாக் பண்ணி கீழே தள்ளுங்கடா, அதுக்கப்புறம் நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்ல அங்க இருந்து 2 அசாசின்ஸ் முன்னாடி போய் ஒரு கயத்தை 2 மரத்துக்கு இடையில கட்டி விட்டுறாங்க. அந்த குதிரையும் மாட்டி கீழே விழுவ இந்த பின்னாடி உட்காந்துருக்க பொண்ணும் பயங்கரமா அடிபட்டுருது, அந்த மேஜிக் யூஸ் பண்ற பொண்ணும். அப்ப அந்த நேரத்துல அங்க இருக்கிற எல்லா அசாசின்ஸுமே அட்டாக் பண்ண வந்துருவாங்க. கேரேஜுக்குள்ள அந்த பையனோட பேசிக்கிட்டு இருக்க அந்த ஹாங் பொண்ணுமே பயங்கரமா வந்து அங்க இருக்கிற அசாசின் எல்லாம் போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருப்பா. வந்து பிங்கின் கிண்டத்தோட எல்லையில வருது, உங்களுக்கு எப்படி அட்டாக் பண்ணுறதுக்கு தெரியப்படுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த ஒன்றும் அவ்வளோ பெரிய கிண்டலாம் இல்லை. ஓஷன் கிங்டம், டேன்ஜின் கிங்டம், இந்த 2 கிண்டத்தை பார்த்தா எங்களுக்கு பயம். இந்த பிங்கின் கிண்டத்தை பார்த்தா எனக்கு அவ்வளோதான் பயம் இல்லை. சின்ன கிங்டம் இதை பார்த்தா எங்களுக்கு அவ்வளோதான் ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்க. ஒன்றுமே இதெல்லாம் சரிபட்டு வரான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இறங்கி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா. அந்த ஹாங் பொண்ணும் இந்த லீடர் மாதிரி இருக்கிறவனோட இந்த பொண்ணும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. லீடராலுமே இவளை சமாளிக்க முடியல. இவளோட வந்து இன்னொரு பொண்ணு, அவ வந்து ஒரு டிவைன் மாஸ்டர், அவளை கொல்றதுக்கு ஆர்டர் கொடுக்க இன்னொரு மலை மன்னரை அவளை அட்டாக் பண்ண போயிட்டு இருக்க. அதுக்குள்ள அந்த ஹாங் பொண்ணு போய் அதை தடுத்துருவா. அந்த அடியை இவ வாங்கிவா. இவளும் பயங்கரமான டேமேஜ் வாங்கிட்டு இருக்க. அதுக்குள்ள இருக்கிற பையனும் இதெல்லாம் தான் இருப்பான். அந்த பொண்ணுமே என்னோட கடைசி காலம் இதான் நினைக்கிறேன், நான் இன்னையோட சாவ போறேன் இப்படின்னு இவ்வளவு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்க. அங்க மலை சைஸ்க்கு இருக்கிறவனும் அவளை கொல்றதுக்கு தயாராகிட்டு இருக்கான். அந்த லீடர் மாதிரி இருக்கிறவனும் உங்களுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரலாம்னு நினைச்சேன், நீ நான் தான் சண்டை போட்டு கெடுத்துட்ட, இப்போ உன்னோட உயிர் விடுறதுக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொல்ல போய்கிட்டு இருக்க. அதுல அந்த வண்டிக்குள்ள இருக்கிற பையனும் ஹாங் நான் உங்களை காப்பாற்ற வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஓடியாந்துக்கிட்டு இருக்க. மலமோட அவனோட வெப்பனை லைட்டா தான் தட்டி விடுறான். இவனும் மரத்துல பட்டு அதே இடத்துல செத்துடுறான். இவனை மாதிரி வீக்கான ஒரு ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இப்படிப்பட்ட வீக்கான ஆளையா நீங்க போய் ப்ரொடெக்ட் பண்ணீங்க இப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படியே சீனை கட் பண்ணி அந்த பாஸ்கெட் பால் விளையாண்டு அந்த பையனை தான் கட்டுறாங்க. இது என்ன இடம், எங்க இருக்கேன் இப்படின்னு அவனும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். கடைசியா கிரவுண்ட்ல தான் இருந்தேன், ஒரு மேட்ச்ல கூட இருந்தேன், நான் ஜெயிக்கிற அளவுக்கு போயிருந்தேன், எப்படி நான் இங்க வந்தேன், இது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இவனு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டு இருக்க. அங்க ஒரு மிரராட்டம் இருக்கு, டேய் யாரா நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றா அப்படின்னு அந்த கண்ணாடியாட்டம் இருக்கிறத போய் தட்டிக்கிட்டு இருக்க. சில இருக்கிறவன் பேச மாட்டான், இவன் தான் அந்த அலூ பையன், அவன் செத்துட்டான் ஆல்ரெடி. அங்க நின்று கத்துக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு பின்னாடி ஒரு வெளிச்சம் வந்து ஒரு வாய்ஸ் சொல்ல ஆரம்பிக்குது, இந்த இடம் வந்து ஹெவனுக்கு கீழே இருக்கிற வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட பகுதி, என்னோட அடுத்த வாரிசு, நான் அவனை தேர்ந்தெடுத்துட்டேன் இப்படின்னு அங்க இருக்கிற ஒரு உருவம் சொல்லிக்கிட்டு இருக்க. என்னோட உலகத்துக்கு என்ன திருப்பி அனுப்புறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சகாப்தத்துல கத்துக்கிட்ட எல்லா நாலேஜும் எல்லா டெக்னிக்ஸையும் நான் உனக்கு தரேன், நீ இந்த உலகத்துல வாழு, நீ ஒரு கடவுளா மாற போற இப்படின்னு அந்த வயசானவன் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. எனக்கு இது ஒண்ணுமே புரியாது, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு இரு, என்ன என்னோட உலகத்துக்கு அனுப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. தம்பி பையனை ஒரு கடவுளா மாறுறது அது இப்ப இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இப்படின்னா அந்த வயசானவர் சொல்லுவாரு. இந்த செத்து போன உடலுக்குள்ள நம்ம ஹீரோட சோல் வந்து அட்டாச் ஆக ஆரம்பிக்குது. உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுறத அந்த லீடர் ஆட்டம் இருக்கணும் பார்த்துட்டு முதல்ல அவனை போய் கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோ மின்னல் வேகத்துல வந்து அங்க இருக்கிற எல்லா அசாசின்ஸுமே போட்டு தள்ளுறான். அது மட்டும் இல்ல அந்த லீடர் மாதிரி இருக்கிறவனே ஒரே குத்த சாச்சிடுறான். யாரா இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா இருப்பான் இப்படின்னு ஹாங்கையும் பாக்குறாங்க. அதே இடத்துலயே நம்ம
ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துடுறான். என்னோட வாலிபால் கிரவுண்டையும் காட்ட அப்படியே உன்னோட நெஞ்சில வலிக்க ஆரம்பிக்குது. நான் இப்ப எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏந்திரிக்க பக்கத்துல இருக்க அந்த ஹாங் பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா, லூ நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், இது எந்த இடம், இப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. தலையில அடிபட்டு பழசு கொஞ்சம் மறந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த ஜியோ பிங்னிங் சொல்லுவாங்க. ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டாங்களா இவங்க தான் அந்த ஜியோ பிங்னிங். அவங்க வந்து ஒரு டிவைன் மாஸ்டர், இந்த மேஜிக்லாம் யூஸ் பண்ற ஒரு மாஸ்டர். அதுலயுமே அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெண் மாதிரி இருக்கிற ஒரு மேஜிக்கல் எக்யூப்மெண்ட் எடுத்து நம்ம ஹீரோ செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு அடிபட்டு இருக்கு, இருந்தாலும் அவ்வளவு சீரியஸான இன்ஜுரிஸ் எதுவுமே இல்லையே, இவன் நடிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு இந்த பிங்னிங் சொல்லுவாங்க. இருந்தாலும் நீ என்ன பார்த்தா நம்ம லூ மாதிரி தெரியல, நீ வேற யாரோ ஒரு பர்சன் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க கொஞ்சம் அமைதியா ஏதாச்சும் பழசு கலசம் மறந்துருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாங் பொண்ணுமே சொல்ல ஆரம்பிப்பாங்க. நீனும் லூவும் அரண்மனையில இருந்து ஒன்னாதான் வளர்த்தவங்க, உனக்கு என்னமா புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கான்டினென்ட்ல மொத்தமா 800 கிங்டம்ஸ் இருக்கு, அதுல நம்ம கிங்டம் ஒண்ணு, நம்மளோட ஃபங்க்ஷன் கிண்டத்தை எதிரி நாடுகள் வந்து அழிச்சிடுச்சு, அதுல இருந்து நம்ம இப்போதைக்கு ஓடி தான் தப்பிச்சிட்டு இருக்கோம் இப்படின்னு அந்த ஹாங் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ சொல்லுவான், எங்க இருக்கோம் இப்ப, இது சேஃபான இடமான நம்ம ஹீரோ கேட்க, நம்ம இப்ப பிங் சிட்டில தான் இருக்கோம், அந்த நாட்டோட எல்லைக்கு வந்துட்டா, இப்ப நமக்கு சேஃப்டி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பிங்னி பொண்ணுமே சொல்ல ஆரம்பிப்பா, உன்னோட உடம்புல இருந்து வந்த எனர்ஜி அந்த டிவைன் டிராகன் ஸ்பெல்லோட எனர்ஜி மாதிரி தெரிஞ்சுது, அது ரொம்பவே ரேர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. டிவைன் டிராகன் எனர்ஜினா என்னன்னு கேட்பா நம்ம ஹீரோ, இந்த உலகம் ஆரம்பிச்சதுல இருந்து இருக்கு, அது பிரேக் த்ரூ பண்ணி போறதுக்காகவே இருக்கு, இங்க நார்மலான மார்ஷியல் மாஸ்டர்ஸும் இருக்காங்க, அது மூலியமா கல்டிவேஷன் பண்றவங்களுக்கு இன்னும் இங்க பவர்ஃபுல்லான அங்கீகாரம் கிடைக்குது, நார்மலான மார்ஷியல் மாஸ்டர்ஸ்க்கு அவ்வளவு பவர்ஸ் இங்க கிடையாது அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்படின்னா இது வந்து கல்டிவேஷன் உலகம், இங்க இம்மார்டாலிட்டி அடைய முடியுமான்னு நம்ம ஹீரோ கேட்க, இம்மார்டலா மாறணும்னா நீ அதுக்கு கடவுளா மாறணும், கடவுளுக்கு ஒண்டி தான் இம்மார்டாலிட்டி பவர் இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, நம்ம ஹீரோமே நான் உடனே இம்மார்டல் ஆயிட்டா போயிட்டே இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ரெண்டு பொண்ணுங்களுமே சிரிப்பாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை, அதுக்கு ஏகப்பட்ட வழிமுறை இருக்கு. நான் ஒரு சின்ன கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இது எல்லாமே குள்ளு மலை தான் ஆரம்பிச்சது. அந்த குள்ளு மலையில அங்கால ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்துல ஒரு பழம் காய்க்கிறதுக்கு 36,000 வருஷம் ஆகும். மூலமா கல்டிவேட்டர்ஸ் அவங்க பிரேக் த்ரூ பண்ணி காடா மாறினாங்க. அந்த பழத்தோட ஓடுல இருந்து தான் டிவைன் டிராகன் ஸ்பெல் உருவானதா ஒரு கதை இருக்கு. கல்டிவேட்டர்ஸ் பிரேக் த்ரூ பண்ணி போறதுக்காகவும் ஒரு இம்மார்டலா ஆகிறதுக்காகவும் ஒரு கடவுள் ஆகிறதுக்காகவும் இந்த டிவைன் டிராகன் ஸ்பெல் தான் உதவுது. இந்த ஸ்பெல்லை கத்துக்கிறவங்களுக்கு நேரம் இடம் காலம் இது எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கிற சக்தி இருக்கு. இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஸ்பெல் இந்த உலகத்துல இருந்து அழிஞ்சு போயிட்டு சொல்லலாம். பேக்ரவுண்ட்ல அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ பார்த்தா கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோவோட கல்டிவேஷன் செஞ்சுக்கிட்டு இருக்க இடத்த தான் இப்ப காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற ஒவ்வொரு கேட்டா அவன் கடந்து போய்கிட்டே இருக்க. ஹீரோவுக்கு முதுகுல இருக்கிற லைட்ல ஒண்ணு ஒண்ணா எரிய ஆரம்பிக்குது, அதிகரிச்சுட்டே போகுது. நம்ம ஹீரோ ஒரு கேட்ட கடந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் லெவல் பாடி கல்டிவேஷன் ஸ்டேஜ் அடைஞ்சிட்டாங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியத்துல இருப்பா, இவனுக்கு இப்பதான் அடிபட்டு இருந்தது, அதுக்குள்ள கல்டிவேஷன் பண்ணி பவர்ஸ் ரீகெயின் பண்றானே இப்படின்னா ஆச்சரியத்துல இருந்துகிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் லெவல் பாடி கல்டிவேஷன் ஸ்டேஜ் முடிச்சுட்டு செகண்ட் லெவலுக்கு போய்கிட்டு இருப்பான். வெளியில இருக்கவங்க ரெண்டு பேருமே நிச்சயமா இவங்க நம்மளோட நம்பிக்கை நட்சத்திரமா இருப்பான், நம்மளோட கிண்ட அழிஞ்சு போனதுக்கு நிச்சயமா பழிவாங்க முடியும் இப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. நிச்சயமா லூ இது எல்லாத்துக்குமே மாத்தி அமைப்பான் அப்படின்னு அந்த ஹாங் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அங்க இருக்கிற ஒரு என்ட்ரன்ஸ் கலந்து 4 என்ட்ரன்ஸ் தாண்டி வந்திருப்பான். அந்த 4வது என்ட்ரன்ஸ் நம்ம ஹீரோ தூக்கி அடிச்சிடும். என்னது இது, இந்த பேரியர் மட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை தள்ளிட்டு உள்ள போக பார்ப்பான். அது நம்ம ஹீரோ பேக்ல தூக்கி அடிச்சிடும். என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஏன் இந்த 4வது கேட்ட மட்டும் உள்ள விடுறதுக்கு அனுமதிக்கவே மாட்டேங்குது இப்படின்னு நம்ம ஹீரோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. வெளியில பார்த்தா நம்ம ஹீரோ கல்டிவேஷன் பண்ணும்போது நம்ம ஹீரோ எனர்ஜி சடனா குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்க்குற அந்த பிங்னியும் இது நிச்சயமா சரியில்லை, இது ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஐஸ் எனர்ஜியை கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஐஸ் எனர்ஜியை கொடுத்ததும் நம்ம ஹீரோட உடம்பு அதை அக்செப்ட் பண்ணிக்குது, எல்லாத்தையும் ஏத்துக்க ஆரம்பிக்குது. இது ரொம்ப அதிசயமா இருக்கு, இவனை கூல் பண்றதுக்காக தான் இந்த ஐஸ் எனர்ஜி கொடுத்தேன், இதை வச்சு இவன் பிரேக் த்ரூ பண்ணிட்டான் இப்படின்னு அந்த பொண்ணு ஆச்சரியத்துல இருக்க. நம்ம ஹீரோட உடம்புல இருக்கிற துணிலாம் காணாம போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோக்கு அடிப்பட்ட காயம் எல்லாமே சரியாயிட்டு இருக்கும். இவன் இப்போ 3rd லெவல் பாடி கல்டிவேஷன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்னால 4th லெவல் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு கடுப்புல கத்த, டேய் உனக்கு பேராசை தான்டா அப்படின்னு சொல்றதோட இந்த எபிசோடும் முடியுது.